இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் காவேரியும் விஜயும் ஒருத்தர் சுத்தமாக புரிஞ்சுக்காம வெறும் பணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நடந்த ஒரு கல்யாணமாக தான் இந்த ஆரம்பத்திலலாம் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் வெறுப்பை காமிக்கிறதும் அப்போ தான் நிவினை நம்பி ஏமாந்து வந்த காவேரி யார் மேலேயும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இதில் வேற குடும்பத்துக்கிட்ட வேற போய் சொல்லியிருக்காமே, குடும்பத்தில் வேற ஒதுக்கி வைக்கிறாங்க, கங்கா எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி தூக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு தன்னுடைய முன்னாள் காதலை மறக்க முடியாமலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருப்பி இவங்க மேலே ஒரு வெறுப்பை உமிழ்ந்துகிட்டு இருந்தார். கான்ட்ராக்ட் மேரேஜ்னு குத்தி காமிச்சார். இவங்க குடும்பத்தை ஒரு குடும்பமாகவே கன்சிடர் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு கிளாஸிஸ்ட் மென்டாலிட்டி, எலிட்டிஸ்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நான் மேல்தட்டு ஆள், நான்லாம் இந்த மாதிரி கீழே இருக்கவங்க கூட பழக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் குமரனெல்லாம் உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுவார். ஆனால் போக போக ரெண்டு பேருடைய நல்ல குணங்கள்லாம் வெளில ரெண்டு பேரும் ஒன்றாகி இப்போ அவர் இப்போ குமரன் சீரியலில் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபில்லர் ட்ராக், சும்மா ஜாலியான ட்ராக். அது ஒரு குட்டி சீனாக அவரை கிண்டல் பண்ண போகிறாங்களா, இல்லை நாலு பேர் அவர் வருத்தப்பட்டாரா, அவருக்கு வேறு ஏதாவது ஆக்டிங் சான்ஸ் வாங்கி தர போகிறாங்களாங்கிறது வேறு. ஆனால் அதெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது அதை விட என்ன பெரிய வேலை, வா நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தையும் குடும்பமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறார். ராகினி கிட்டே ஆகட்டும், அஜய் கிட்டே ஆகட்டும், இல்லை பசுபதி கிட்டே ஆகட்டும், அன்பு கிட்டே ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே பட்டுன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் வெறுமனே மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்காக மட்டும் இல்லை, காவேரிங்கிற ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கிறதுனால தான் விஜய் காவேரிங்கிற காதல் எப்படி நிவின் காவேரி காதல் ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு இப்போ விஜய் காவேரிங்கிற காதல் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, காவேரியோட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய முன்னாள் காதலன் திருப்பி நான் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணும் பொழுதோ இல்லை பாசம் காட்டும் பொழுதோ காவேரி சஞ்சலப்படலை. அவங்க ஒரு தடவை நம்பிக்கை போனது தான் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த இல்லாத வெண்ணிலா இதுக்கப்புறம் தான் வரவே போகிறாங்க. அதுக்கு முன்னவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரியும் குழப்பமான மனநிலையில் இருக்க மாதிரியும் ரெட்ட மனசோடு இருக்கிற மாதிரியும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் எடுத்து அவங்க ஃபோட்டோ டெலீட் பண்ணலாமா வேணாமா, வெண்ணிலா வேற மனசில் இருக்கா, காவேரியே மொத்தமாக மனசில் வச்சுட்டு நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாமா, திருப்பி ரியல் கல்யாணமா, இந்த கான்ட்ராக்டை பற்றி வேறு ரெனியூ பண்ணுறதா வேணாமா, இல்லை கான்ட்ராக்டை பற்றி பேசினாலே ஒரு வருத்தமாக இருக்கிறது பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ வெண்ணிலா திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னா இவருடைய குழப்ப மனப்பான்மையில் ஏற்கனவே இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழந்துருச்சு, தனியாக வேறு இருக்குது, யாரும் இல்லாமல் இருக்குது, அதனால நம்ம தான் அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மொத்தமாக வெண்ணிலாவும் விஜயும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. கொஞ்சம் நாள் கழித்து வெண்ணிலாவுக்கு ஞாபகங்கள்லாம் முழுசாக திரும்பி அவங்க வேணான்னு சொல்கிறதோ இல்லை அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது கல்யாணம் முடியாட்டியும் அவங்கள திருப்பி இந்த வீட்டில் சேர்த்ததுக்கு பிறகு எல்லாருமே அது எப்படி காவேரி குணம் கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கும்போது இது கான்ட்ராக்ட் மேரேஜ் சொல்கிறதுனால குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லை விஜய்க்கு காவேரியை தான் பிடிச்சிருக்குங்கிறதே அவர் வெண்ணிலாவை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் உணர்றாருன்னு ஒரு காம்ப்ளிகேட்டடான கதையாகவும் தான் இது போகுதுன்னு தெரியுது. ஆனால் அது நிறைய பேர் விரும்ப போகிறது இல்லைங்கிறதும் இப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே கண்கூடாக தெரியுது. எல்லாரும் இந்த காவேரி வேணாம், காவேரி தான் வேணும், வெண்ணிலா வேணாம்னு சொல்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அதில் எந்த பக்கங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் காவேரியும் விஜயும் ஒருத்தர் சுத்தமாக புரிஞ்சுக்காம